இருக்கீங்களா? இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சா? இப்போ வந்துடுச்சு. ஓகே. இந்த மாதிரி இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா வெளியூர்லேருந்துலாம் வந்து இங்கே தங்கி இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் இந்த கலையை கற்றுக்கிட்டீங்க. இந்த ஒர்க்கு வந்துட்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல அழகாக இருக்கும். சின்ன சின்ன தப்புலாம் நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருப்பீங்க, அதையெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வராமல் இருக்கணும். இந்த கரெக்ஷன்னா நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த கரெக்ஷன்லாம் உங்களுக்கு வந்துட்டு இல்லாமல் நம்ம ஒரு ப்ரைட் அட்டன் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம ப்ரைட் அட்டன் பண்ணுவோம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் பண்ண ஆரம்பிக்கணும் பொறுமையாக. இப்போ 3 மணி நேரம் ஒர்க்கை 2 மணி நேரத்துக்கு முடிக்கணும், அப்புறம் 1 மணி நேரத்துக்கு. முகூர்த்தம் டைம்லலாம் நம்மளுக்கு அவ்வளோ நேரம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. சரியா? நான் ஃபேஷனுக்காக கற்றுக்கிட்டேன், இது ஒரு ஹாப்பிக்காக கற்றுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியாது. எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க? பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தானே. அப்போது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து இதை பிஸ்னஸாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா தெரியப்படுத்தணுன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும். மேம் சொல்லிட்டாங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பேட் கமெண்ட்ஸும் வரும், நல்ல கமெண்ட்ஸும் வரும். நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கணும். நல்ல கமெண்ட்ஸ் இருந்தால் ஓகே, நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள், தேங்க்யூ சொல்லுங்கள். அப்படி இல்லையா, பேட் கமெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள பிளாக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மெசேஜரில் யாராவது மெசேஜ் பண்ணாங்களோ இல்லை வேறு ஏதாவது தப்பாக நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணாலோ உடனே பிளாக் பண்ணிவிடுங்க. அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டோ இல்லை எதுவுமே பண்ணிகிட்டு இருக்காது. பிளாக் பண்ணிவிட்டு அடுத்த வேலை நம்மளுக்கு என்ன நிறைய வேலை இருக்குது, அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? மேம் சொல்லிட்டாங்க, வீட்டில் ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வச்சோம்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஒர்க்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசி சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து இந்த ப்ரைடல் ஒர்க்கு நான் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட முகூர்த்தம் நாளில் எங்களை புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க ஃபஸ்ட்டு, பிகினராக இருக்கும்போது. அதே மாதிரி எடுத்த உடனே நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வராது, நீங்களாம் கேளுங்க. இப்போ யாராவது ரிலேஷன் இருக்காங்களா, அவங்க வீட்டில் முகூர்த்தமா, நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. எடுத்த உடனே முதல்ல அமௌண்ட்டு கொடுங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டு கொடுங்கன்னு கூட சொல்லுங்கள். சரியா? இது எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து போக முடியும். அவங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லா பண்ணிட்டீங்கன்னா அவங்க 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 10 பேர் 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 100 பேர் நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து நம்ம கரெக்டான ஒரு பாதையில் நம்ம கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மேலே போக 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 நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். ஓகே, நம்மளால் இதையும் பண்ண முடியும், இந்த லைனில் நம்ம போனோம்னா நம்ம எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம போக முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, உடனே வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக ஆகிற மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளைண்ட்டுக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டையோ ரொம்ப எட்வைட்டாக, நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் பியூட்டிஷியன் அப்படின்னு ரொம்ப எட்வைட்டெல்லாம் பண்ணாதீங்க, நார்மலாக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக இருந்தாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம காது கொடுத்து அவங்ககிட்ட கேட்டாவே அவங்க எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப எட்வைட்டாக நினச்சிக்கோ, எதுவுமே நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படின்ற ஒரு இது வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிடலாம். ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, மந்த்லி நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணுன்றத ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்களா, 2-3 முகூர்த்தம் அட்டன் பண்ணோமா, அடுத்த மாதம் வரும்போது 2-3 அட்டன் பண்ணுறது 5, ஒரு முகூர்த்தத்துக்கு கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு ப்ரைடாவது நம்ம இருக்கணும். அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்மளை வந்து வளர்த்துக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பயமாக தான் இருக்கும், போக போக 1-2 அட்டன் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பழகிடும். சரியா? எப்படி சொல்கிறதுனா, ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். நான் என்னென்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ட்ரைனராக ஆகணும், ஒரு அசோசியேஷனில் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு 350 பேர் எடுக்கிறதுக்கு, நான் கிளாஸ் மேக்கப் கிளாஸ் தான் எடுக்கிறதுக்கு ஓகே, இவங்க எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைக்கல. அப்போது இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க, இவங்க யார்கிட்ட படித்தாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கெல்லாம் எப்படி கிளாஸ் எடுப்பாங்க, இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. சரிங்க? ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குரூப் ஒன்று இருக்கும், அந்த குரூப்பில் வந்து நான் வந்து ஒர்க் நல்லா பண்ணுறேன், நீங்கள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. டிப்ஸு சொல்லுங்கன்னா நானே ஓனாக ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னோடய யூடியூப்போட லிங்க்கு அந்த குரூப்பில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஆனால் யாராவது ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கோதுமை மாவு முகத்தில் போட்டால், அரிசி மாவு முகத்தில் போட்டால், இந்த பால் சேர்த்தா இதெல்லாம் வந்து முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும், ப்ளீச்சிங் ஆகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் போடுங்க. நீங்களாம் எதையும் போடாதீங்க, உங்கள் லிங்க்கை வந்து யூடியூப் லிங்க்கு இந்த குரூப்பில் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து நானாக ஓனாக பண்ணதை நான் பண்ணுறேன், நீங்கள் எதுக்கு அடுத்து உங்களோட இது போட சொல்லுங்கன்னு கேட்டேன். சொல்லிட்டு இந்த குரூப்லேருந்து நீங்கள் இதோட நீங்கள் போட வேணாம்னு சொல்லிட்டேங்க. அதோடு அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதில் அந்த ஒரு அசோசியேஷனில் நானுமே வந்து ஒரு பொறுப்பில் இருந்தேன். அதனால தான் நான் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்குமே நான் கேட்டேன். அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வேணான்னு சொன்னதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்குள்ளே ஏன் நம்மளால் அங்கே போய் கிளாஸ் எடுக்க முடியல, ஏன் அந்த தகுதி ஏன் நம்மளுக்கு அங்கே இல்லாமல் போச்சு, அப்போது அந்த ஸ்டேஜுக்கு போனோன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளை வந்து ஒரு மேலே வளர்த்து வரணும் அப்படின்றத நான் வந்து ரொம்ப இது பண்ணேன். அப்புறம் தான் வந்து சரி நம்ம வந்து அடுத்தவங்க ஸ்டேஜ் போய் கேட்குறது ரொம்ப வந்து இது நம்மளுக்கான ஒரு ஸ்டேஜ் நம்மளே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் ஒரு க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வீடியோ போடணும், அதில் நான் சொல்ல ஆரம்பித்தேன். எப்படி சொல்கிறதுனா, ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, மேக்கப் வந்து இப்படி போடலாம். நீங்களே பாருங்கள், நிறைய வீடியோஸில் எனக்கு நானே மேக்கப் போட்டிருப்பேன். ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன்னா அந்த ப்ராடக்ட்டு எனக்கு நானே போட்டால் எனக்கு இந்த அளவுக்கு மேக்கப் இருக்குது, நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அந்த அசோசியேஷன் சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி கிளாஸ் எடுக்க வேணான்னு சொன்னாங்க பாருங்கள், அவங்க யாருமே அந்த அசோசியேஷன்லேயோ இல்லை அந்த நபர் வந்து வேறு லெவல்லையோ யாருமே போகல. சரிங்களா? அதே அசோசியேஷனில் இன்றைக்கி என்ன வந்து நீங்கள் வாங்க, ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அதில் ஒர்க்கு நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்மளோட வேலையை நம்ம ப்ராப்பராக வந்து அப்படியே அடுக்கடுக்காக நம்ம ப்ரொஃபைலை கெயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா தான் நம்ம எதுலாம் வேணாம் நம்மளை தூக்கி போட்டு போனாங்களோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? கிடைக்காத ஸ்டேஜ் அவங்க என்ன அந்த பொறுப்புக்கு வாங்கன்னு சொல்லும் போது இல்லை, நான் வந்து என்னோட ப்ரொஃபைலை நான் அதை வந்து ஸ்ட்ராங்காக நான் வந்து பில்ட் பண்ணி வச்சதுனால தான் இன்றைக்கி அவங்க வந்து கூப்பிடுறாங்க. அப்போ யாரையும் எதையுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்பாதீங்க, உங்களோட ஒர்க்கு மட்டும் நம்புங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் வந்து உங்களோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா, அது உங்களுக்கு ஸ்ட்ராங். இன்ஸ்டாகிராமா, இது எல்லாமே உங்களோட ஃபோக்கஸு உங்களோட ஒர்க்கில் மட்டும்தான் இருக்கணும், மற்றது எதுலேயுமே இருக்கக்கூடாது. யார் என்ன பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், முகூர்த்தம் டைம் அப்படின்னா ஒரு 7 மணிக்கு பிரைடு அங்கே போயிடுவாங்க, மண்டபத்துக்கு போயிடுவாங்க, 8 மணிக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நம்ம சாரீ சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 மணிக்கு தான் நம்மளை வெளியவே விடுவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சு, 10 11 ஆகும். இவன் என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் பாரு 10:30க்கு வரா, 11 மணிக்கு வரா, கண்ட டைமில் வரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க எதனா பேசிட்டு போட்டோம், உங்கள் ஒர்க்கில் மட்டும் கரெக்டாக இருங்க. பேசுகிறவங்க 10 வருஷமாக பேசுகிறவங்க அதே இடத்துல தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்த லெவல் அவங்க போயும் இருக்க மாட்டாங்க, வளர்ந்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அடிமட்டத்துலேருந்து மேலே வரைக்கும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், அது அவங்களுக்கு தெரியாது. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, எங்கன்னா பேசிட்டு போடும், உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு எடுத்துக்கிட்டிங்களா, இதுக்கப்புறம் நிறைய உங்களை இவ்வளோ நாள் என்னடா இவன் நம்ம கூடவே இருந்தா, இப்போ என்னடா புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறா, இவன் வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டு வந்தா அப்படின்றா, என்னடா பண்ண போகிறா இவன் தெரியலையே, சம்பாதிக்கிறோம் அப்படி கையில் 10 ரூபா வாங்கணுன்னா எல்லாருக்கும் பொறாமன்னு ஒன்று இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைண்டில் வச்சுக்காமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. சரியா? அதே மாதிரி இந்த கோவப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போகிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் பார்லரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கிளைண்ட்டுக்கிட்ட சகஜமாக பழகுங்க. ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச, இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டி படிச்சிங்க, அந்த காசு வந்து நான் சம்பாதிச்சு எனக்கு இப்போ ஒரு என்னோடய செலவுக்கு காசு என்னால் வந்து ஒரு பெண்ணாக வந்து வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னும் போது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பார்த்தியா, அதுதான் எனக்கு சந்தோஷமே. நான் கோவத்தில் உங்களை எதனா பேசியிருக்கலாம், திட்டிருக்கலாம், நான் அந்த டைமில் உங்களை திட்டலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. அந்த இடத்துல நான் மூஞ்சி காமிக்காமல் செல்லம் பட்டு அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த டைமில் மூஞ்சை நான் காமிச்சாதான், என்னடா இவங்க மூஞ்சை காமிச்சாங்களே, எதுக்காக காமிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த லெவல் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் பண்ணுவீங்க.
சரியா? இதில் எதனா பிரச்சனை இருந்தாலும் இங்கே விட்டுருங்க. ஒருத்தர் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு இதுவுலேயே இருந்துட்டு நல்லதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கெட்டது எது வந்தாலும் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இந்த கடமையில் படித்த ஸ்டூடெண்ட்டு இங்கே காஞ்சிபுரத்துலேயும் சரி இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி எத்தனை இடத்துல நம்மளோட ஸ்டூடெண்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒர்க் பண்ணுறவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஸ்டூடெண்ட்டை நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் எனக்கு முக்கியமே. அந்த இடத்துல போயிட்டு நம்ம பிள்ளைங்க நல்ல பேர் வாங்குறாங்க, அவங்க நல்ல பேர் வாங்கலை, எனக்கு தான் நல்ல பேர், நான் வந்து நல்ல கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத அவங்க நல்ல பிள்ளைங்களா எனக்கு பேர் வாங்குறதா எல்லாத்துலேயுமே அவங்களோட ஒர்க்லேயும் சரி கரெக்டாக நடந்துக்கிறதுலேயும் சரி எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா? அதுவும் நார்மல் பார்லர் கூட லைஃபையான பார்லரில் வேலை செய்கிறாங்க, சேலரியுமே வந்து நல்ல ஒரு சரிங்களா? உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு பார்லர் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லையா கொஞ்ச நாள் வந்து ஒரு பார்லரில் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து ஒரு பார்லரை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்லர் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பார்லர் நிறைய பேர் எடுத்துருவாங்க, கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க அப்புறம் எடுத்துருவாங்க. அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் ஆகுங்க. பார்லர் வச்சிங்கன்னா அந்த பார்லர் பிஸ்னஸ்லேருந்து உங்களால் ஃபெயிலியரே ஆக முடியாது. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே லட்சமாக கொட்டி 5 லட்சம் செலவு பண்ணேன், 10 லட்சம் செலவு பண்ணேன், பார்லர் வச்சேன், அகாடமி வச்சேன், இதை வச்சேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, 6 மாதம் கூட அவங்களால வாடகை கூட கட்ட முடியாது. என்ன பண்ணுவாங்க, இல்லை மேம் என்னாச்சுன்னு தெரில, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் வச்சுக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு ஒரு திங்ஸாக வாங்கி அதுலேருந்து நீங்கள் வந்து பில் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். நம்ம சம்பாதிச்சு வாங்கும் போது அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படி நீங்கள் வந்து வேறு லெவலில் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா பில்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டோம்ல காசுக்காக, இப்போ அந்த காசு நம்மளுக்கு கிடைக்குது, அதை வந்து நம்ம ஈஸியாக எதுலேயுமே செலவு பண்ண மாட்டோம், தேவையானதை மட்டும்தான் வாங்குவோம், தேவையில்லாத இது எதையுமே நம்ம தொடக்கூட மாட்டோம். அதே மாதிரி ஒரு பார்லர் நீங்கள் வைக்கிறீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து கணக்கு போடணும். கிளைண்ட் பிடிச்சோடனே அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களோட ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க, எப்படிலாம் இருந்துச்சு உங்களுக்கு சர்வீஸு. நீங்களே பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்டாஃப் யாராவது பண்ணாலும் ஃபீட்பேக் கேளுங்க, எப்படி இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது நாங்கள் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத கேளுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி 1 மந்த் ஆச்சா ரிவ்யூக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுங்கள், மேம் 1 மந்த் ஆச்சு, மறுபடியும் நீங்கள் த்ரெட்டிங் வரலாம்ல, ஃபேஷியலுக்கு வரலாம்ல, நாங்கள் அதெல்லாம் கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா? அதையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளைண்ட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. கிளைண்ட்டு கூட நீங்கள் வந்து மிங்கிள் ஆகணும். கிளைண்ட்டு வந்து அவ்வளோதான் வந்துட்டாங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு இன்றைக்கி அமௌண்ட் வந்துச்சுப்பா அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். கிளைண்ட்டு கூடவே நீங்கள் நம்மளுக்கு சொந்த மத்தம் அப்படின்னும் போது நம்ம எப்பயாச்சும் நல்ல நாளில் தான் போய் இது பண்ணிப்போம். ஆனால் நம்ம கூடவே இருக்கிறது யார், கிளைண்ட்டு தான். அந்த ஒரு கிளைண்ட்டு தான் வெளியே போயிட்டு என்ன சொல்லுவாங்க, இங்கே போனால் நல்லா. அதே மாதிரி உள்ளே வராங்களா, ஒரு தண்ணி கொடுங்க, முடிஞ்ச காஃபி கூட வாங்கி கொடுங்க. சரிங்களா? உட்காருங்கன்னு சொல்லுங்கள், அவங்ககிட்ட நல்லா பேசுங்க. ஃபேஷியல் பண்ணும்போது கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே ஒரு ஃபேஷியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆன பிறகு அப்புறமா அவங்க தூங்கிடுவாங்க. வா உட்காரு, இது பண்ணு அதை பண்ணுன்னு வச்சுக்க, 2வது உன் பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், திரும்பவே மாட்டாங்க. கோவமாக இருந்தாலும் அந்த டைமில் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறது வேறு, இங்கே வந்துட்டோம்னா டோட்டலாக வேறு மாதிரி இருந்து தான் ஆகணும். நம்ம பார்லரில் இங்கே ஒரு முகம் இருக்கணும், வீட்டில் ஒரு முகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை அடுத்தடுத்து கொண்டு போக முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இதுக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓகே தானே? இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் ப்ராப்பராக இருந்து டைமிங் எல்லாம் கரெக்டாக கீப்பப் பண்ணி பிஸ்னஸ்ஸை வேறு லெவலில் எல்லாம் கொண்டு வரணும். ஓகே, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோன்ற அந்த பேர் எனக்கு காதில் கேட்டோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக ஒர்க்கை பண்ணுங்கள், சகிச்சுக்கிட்டு பண்ணாதீங்க, ஹாப்பியாக பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் த பெஸ்ட்.